பண்டைய காலத்தில் கடல் இனிப்பாக இருந்தது. மக்கள் கடல் நீரை குடித்து அதில் குளித்து மகிழ்ந்தார்கள். மீன்கள் இனிமையுடன் விளையாடின. அலைகள் இசையாக ஒலித்தன. ஆனால் அந்த இனிய உலகில் ஒருவன், பேராசைக்கார வணிகர், மேலும் செல்வம் தேடிக் கடலோரம் சுற்றினான். ஒரு நாள் கடலின் அடியில் ஒளிரும் மந்திரக் கல்லைக் கண்டான். கல் பேசத் தொடங்கியது. "நீ சொல்லும் வார்த்தைக்கு நான் உப்பு கொடுப்பேன்." வணிகர் மகிழ்ச்சியுடன் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அவன் சிரித்துக்கொண்டு, "உப்பு வரட்டும்" என்று சொன்னான். உடனே கல் உப்பை உமிழத் தொடங்கியது. பாத்திரங்கள், மேஜைகள், வீடு, தெரு அனைத்தும் வெண்மையாகிவிட்டன. ஆனால் அவன் கல்லை நிறுத்த முடியவில்லை. உப்பின் பெருக்கு எல்லாவற்றையும் மூழ்கடித்தது. வணிகர் பயந்து கல்லை கடலுக்குள் எறிந்தான். அந்த நாளிலிருந்து கடல் உப்பாக மாறியது. மீன்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தன. மக்கள் அதை இனி குடிக்க முடியவில்லை. கடலின் இனிமை பேராசைக்காக அழிந்தது. இன்றும் அலைகள் ஒலிக்கும் ஒவ்வொரு முறை அந்த மந்திரக்கல் கடலின் அடியில் உப்பை உமிழ்கிறது. அது நமக்கு நினைவூட்டுகிறது, பேராசை எப்போதும் இனிமையைக் கெடுக்கும். அளவோடு வாழ்வதே நம் வாழ்க்கையின் உண்மையான நிம்மதி தரும். நன்றி.